இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், உயிரோடு இருக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 2 வசனம் 1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். And you had he quickened who were dead in trespasses and sins. Ephesians chapter 2 verse 1. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் அப்படின்னு இந்த இடத்திலே எழுதியிருக்கிறார். நாம் இன்றைக்கு தேவனாலே உயிர்ப்பிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனால் உயிரோடு இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது இதை சொல்லும் போச்சுல, நான் எங்கேயோ படிச்ச ஒரு கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒருத்த ஒரு ஆபீஸுக்கு டெய்லி போவானா. அவன் போறப்பெல்லாம் பயங்கரமா பேட் ஸ்மெல் அடிக்குமா. ஸோ அவனோட டீம்மேட்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த ரீசனை ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. அவனோட சாக்ஸ் தான் இவ்வளோ ஸ்மெல் வர்றதுக்கு ரீசன் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு பேக் ஆஃப் சாக்ஸ் வாங்கி அவனுக்கு கொடுக்குறாங்க. அடுத்த நாள் அவன் மறுபடியும் புது சாக்ஸோட வருவான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அவன் அதே மாதிரி வர்றான், சேம் ஸ்மெல்லு பயங்கரமா அடிக்குது. எல்லாரும் கேட்குறாங்க, நீ என்ன சாக்ஸை யூஸ் பண்ணலையா, எதுக்காக நாங்க வாங்கி தந்தோம் அப்படின்னு கேட்கிறப்பதான் அவன் சொல்றான், இப்படிலாம் நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் புது சாக்ஸை போட்டது மாத்திரம் இல்லாம என்னோட பாக்கெட்ல பழைய சாக்ஸை வச்சிருக்கேன் பாருங்கன்னு காட்டியிருக்கான். இதை நம்ம எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா நம்ம நினைப்போம். ஆனால் இதைத்தான் நம்மில் அநேகர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிட்டு இருக்கோம். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தேவன் உங்களை அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்தீர்கள், உங்களை அவர் உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஸ்டில் உயிரோடு இருக்கிறேன், தேவன் தந்த ரட்சிப்பை நான் காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? என கண்மானவர்களே, தேவன் ஒரு சூழ்நிலையிலிருந்து, ஒரு பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்திருப்பார். ஆனால் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, காலப்போக்குல அந்த பாவத்தை நாம் திரும்பி பார்க்கிறோம். அதாவது வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், நாய் தன் கக்கினதை திரும்ப தின்னும் அப்படின்னு. இத கேட்ட உடனே நம்மளுக்கு ஒரு அருவருப்பா இருக்கு. நிறைய பேர் சோ டிஸ்கஸ்டிங் அப்படின்னு மூஞ்செல்லாம் கூட சுளிக்கலாம். ஆனால் நாம் எப்போது தேவன் என்னை வெளியில கொண்டு வந்த பாவத்திலிருந்து மறுபடியுமாய் வெளியில வந்ததை மறந்து, ரட்சிப்பை மறந்து திரும்ப அந்த பாவத்தில் நான் கை வைக்கும் போது அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஸ்டிங் பர்சனா தான் மாறிவிடுகிறோம். என கண்மானவர்களே, நம்ம ஒன்ன புரிஞ்சுக்கணும், தேவன் நம்மை எவ்வளவு கிருபையாய் வெளியில கொண்டு வந்திருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறாரு. நான் பார்க்க முடியும், என் கூட உட்கார்ந்து தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் ஸ்டில் அந்த பாவத்துல இருக்காங்க. ஆனால் தேவன் என்னை கிருபையாய் அந்த பாவத்திலிருந்து வெளியில கொண்டு வந்திருக்காரு. தேவனை அறியாமல் நம்ம இருந்திருப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அதே இடத்துல நம்ம இருந்திருப்போம். ஆனால் இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நம்மை தவிர மத்தவங்க எல்லாம் ஸ்டில் அந்த இடத்துல தேவனை அறியாமல் இன்னும் கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. ஆனால் தேவன் என்னை வெளியில கொண்டு வந்திருக்காருன்னா, தேவன் எவ்வளவாய் என்னை அன்பு செய்கிறார். எல்லாரையும் தேவன் அன்பு செய்கிறார். ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத கிருபை எனக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படாத அந்த சத்தியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அவங்களுக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா நான் அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். என கண்மானவர்களே, தேவன் தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய ஆவியினாலே, பாவத்தில் இருந்த சேற்றினாலே முழுவதுமாய் மூழ்கடிக்கப்பட்ட நிலைமையில் இருந்த நம்மை வெளியில கொண்டு அழகுபடுத்தி உயிர் கொடுத்திருக்கிறார். நாம் அதை காத்து கொள்ள வேண்டும். எப்படி அப்படின்னா, ஒருவேளை என்னுடைய பலத்தினால நான் அதை செய்யணும்னு நினைச்சா முடியாது. கிணற தாண்டும் போதுல பாதி கிணற்றிலே நம்முடைய பலன் எல்லாம் முடிந்து போய் மறுபடியும் விழுந்த நிலைமைக்கு தான் நம்ம ஆளாகி விடுவோம். ஒரு பாவத்திலிருந்து என்னை தேவன் வெளியில கொண்டு வந்துட்டாரு, மறுபடியும் நான் என்னுடைய பலத்தினாலே அதை மேற்கொண்டு விடுவேன், மறுபடியும் விழாமல் பாதுகாத்து விடுவேன் அப்படின்னா நம்மளுடைய ரிசல்ட் ஃபெயிலியரா தான் இருக்கும். மாறாக
நாம் எப்போது ஆவியானவருடைய துணையை தேட ஆரம்பிக்கிறோமோ, ஆவியானவருடைய உதவியை கேட்கிறோமோ, அப்போது ஆவியானவருடைய பலத்தினாலே நாம் மேற்கொண்ட, நம்ம வெளியில கொண்டு வரப்பட்ட பாவங்களை மறுபடியும் செய்யாமல் இருப்போம். இதற்கு காரணம் தேவனுடைய ஆவியானவர் மாத்திரமே. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய எல்லா அக்கிரமங்களிலும் இருந்தும் பாவங்களில் இருந்தும் எங்களை கிருபையாய் நீர் மீட்டெடுத்தீர். அப்பா, நீர் உமது வல்லமையான ஆவியானவராலே எங்களுக்கு உயிர் கொடுத்தீர் தகப்பனே. ஆனாலும் அநேக நேரத்துல நாங்கள் மறுபடியுமாய் கிடைத்த ரட்சிப்பை, அந்த உன்னத ரட்சிப்பை இழந்து நிற்கிறதை ஆவியானவரே நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா, எங்களை மறுபடியுமாய் நீங்க புதுப்பியுங்க, மறுபடியுமாய் எங்களை உயிர்ப்பீங்க தகப்பனே. நாங்கள் முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.